சிறந்த பூந்துருத்திக்கு அருகாக வந்தருளி எங்குற்றார் அப்பர் என உருகா நின்று உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கேட்கிறார். அப்பர் எங்குற்றார் என்று சொல்லி பல்லக்கை தாங்கி கொண்டு வருகின்ற அப்பர் சாமிகள் வெளியிலே வந்து வணங்கி நிற்கிறார். வணங்கி நின்று என்ன சொல்றார்? உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்றுங்கு உற்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானால் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு இருக்க முடியல. கீழிருந்து இறங்கல, எட்டி குதிச்சாராம். சேக்கிழார் பெருமான் சொல்ற, பிள்ளையார் அது கேளா பெருவு விரைவு உடன் இழிந்து உள்ளமிகு பதை பெய்தி உடையரசனை வணங்க வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி அப்படியே அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். அவர் மேலிருந்து பல்லக்கிலிருந்து கீழே குதிக்கிறார். குதிச்சு வணங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாவுக்கரசு பெருமான் வணங்கிறார். எப்பொழுதும் மற்றவர்கள் வணங்குவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் வணங்கிடுவார். அப்படியே துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் எல்லாம் அரகர 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 என்று சொல்லி எல்லோரும் ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து நமக்கு அவருக்கு திருவடி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே செல்லுகிறார். திருவடி அவருக்கு நல்லூரிலே கிடைக்கிறது. அவர் கேட்டது திரு சக்தி முற்றத்தில் கேட்கிறார். செம்பொன்னும் நவமணியும் சேன்விளங்க அங்கவையும் உம்பர்விரான் திருமுன்றில் உருள் பருக்கை உடனொக்க எம்பெருமான் வாகீசர் உலவாரத்தில் ஏந்தி வம்பலர் மன்னன் பூங்காமல் வாவியின் புகை எறிந்தார் என்று சொல்லி, அதாவது அவருக்கு திருவடி தீட்சை எங்கே கிடைக்குது அப்படின்னா நல்லூரில் கிடைக்கிறது. அதை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, நன்மை பெருகு அருள்நெறிய வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினார்.